எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை. அதுக்காண்டி எந்த பிஸ்னஸ் பண்ணலாமா, இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா, அது ஆரம்பிச்சா நல்லா இருக்குமா, இது ஆரம்பிச்சா நல்லா இருக்குமான்னு ப்ராசஸ் பண்ணிட்டே இருந்தேன். ஆனால் ப்ராசஸ் பண்ணுறது மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கேன் இன்ன வரைக்கும். பிஸ்னஸில் நான் சும்மா வாக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் இது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா இந்த மாதிரி சாமு வேற செயின்ஸ்லாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கான். ஒரு 12th படிக்கிற பையன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அழகா அதில் ஒரு 20,000 வரைக்கும் மாதம் ஏர்ன் பண்ணுறான். ஸோ அது எப்படிங்கிறது எனக்கே ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆயிடுச்சு. அவனை பார்க்கும்போது எனக்கே இன்ஸ்பிரேஷன். இந்த வயசுல நம்ம வந்து சரி இது பண்ணலாமா அது பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பையன் அதை வந்து ஒரு பிஸ்னஸ் பண்றானே, அதை வந்து இறங்கி செய்யறானே அப்படின்னு. இத்தனைக்கும் அவன் வந்து படிச்சுட்டும் இருக்கான், அதே நேரம் பேலன்ஸ்டா பிஸ்னஸும் இது ரெண்டுத்தையும் மெயின்டைன் பண்றான். அது எப்படி இந்த வயசுல ஸ்டார்ட் பண்ணாங்கிறத நான் சொல்றதோட அந்த பாயிண்டே கேட்டுக்கலாம். ப்ரோ எஸ். அவரோட நேம் என்ன ப்ரோ? பரத். பரத். என்ன இதை எப்போ ஸ்டார்ட் பண்ணேன் ப்ரோ? இது ஃபர்ஸ்ட் ஆன்லைன்ல ஸ்டார்ட் பண்ணது 2023 டிசம்பர்ல. ஓகே. அப்புறமா அப்படியே ஸ்கூல், அதாவது போர்டு எக்ஸாம் அப்போ என்ன பண்றது அப்படின்னு 12th படிக்கும் போது. ஆமா, எல்லாரும் படிப்பாங்க, நாங்க மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா. அதுக்கப்புறமா வந்துட்டு அப்படியே 12th முடிச்சோம். 12th முடிச்ச கையோட ரொம்ப ரொம்ப வெட்டியா இருந்தோம். சரி என்ன பண்ணலான்னு யோசிச்சு, சரி ரேண்டமா வந்து லைக் இந்த மாதிரி அப்போதான் வந்து இந்த காட்டுல கடை போடுறதுலாம் ரொம்ப பாப் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ சும்மா நானும் என் ஃப்ரெண்டும் ஆன்லைன்ல பேசிட்டு காலில் பேசிட்டு இருக்கும்போது ரேண்டமா வந்து நம்மளும் போடுவோம் அப்படின்னா அவன் சும்மா விளையாட்டுக்காக சொன்னான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எப்படிடா அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்ற மாதிரி சொன்னேன். அவன் சும்மா சைக்கிள்ல போடலாம்டா செமையா இருக்கும் அப்படின்னா. சரி ஓகே, நான் வந்து சரி ஓகே போட்டுருவோம். அவன் வந்து சர்காஸ்டிக்கா சொன்னா, நான் வந்து சரி செஞ்சிருவோன்னு செஞ்சாச்சு. ஸ்டார்ட் பண்ணும்போது 2 பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணி. ஆமா, ஆன்லைன்ல ஸ்டார்ட் பண்ண மாதிரி சரி. அதுக்கப்புறமா இங்க வந்தோம். முதல் நாள் நல்ல ரெஸ்பான்ஸ். யாரோட பிளான் ஃபர்ஸ்ட்? ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணும்போது நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் ஒரே நாள்ல அவன் அப்படியே சரி ஓகே, அதுக்கு முன்னாடியே நாங்க 2 பேரும் ஒண்ணா பண்ணிட்டு இருந்தோம். இது நான் சும்மா ஒரு லைக் நம்ம டியூ இட் யுவர் செல்ஃபா பண்ணுவோம்னு ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறமா தான் ஒரு பிசினஸா மாறிச்சு. ஸோ நான் எனக்காக வாங்கி பண்ணும்போது அப்படியே ஒரு பிசினஸா டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ எப்படி போகுது? இப்போ டல்லு, பட் யா பிரைம் இருந்துச்சு நம்மளுக்குன்னு ஒரு டைம்ல. வீட்ல எல்லாம் எப்படி சப்போர்ட்? அகைன்ஸ்டா இல்ல, ஆனா சப்போர்ட்டும் இல்ல. ஆமா, சப்போர்ட்டும் இல்ல, அகைன்ஸ்டா. ஓகே ஓகே. அப்படியே ஸ்டடீஸ் இது அஃபோர்ட் பண்றதா? அஃபோர்ட் பண்ணோம், ஆனா நாங்க வந்து அதோட மீதி செலவுல நம்ம போடுறோம். ஓகே ஓகே ஓகே. ஸ்டடீஸையும் அப்படியே ரெண்டுத்தையும் மெயின்டைன் பண்றீங்க அப்படியே பேலன்ஸ்டா? எஸ். ஓகே ஓகே. என்ன பிரைஸ்ல விற்கீங்க? எது கேக்குறீங்க? ஒவ்வொன்றும் இப்போ செயின்ஸா இருக்கட்டும், எல்லாம் என்ன பிரைஸ்ல விற்கீங்க? செயின் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 125. நம்ம கிட்ட இருக்க எல்லாமே ஆன்டி டார்னிஷ் அண்ட் வாட்டர் ப்ரூஃப். ஸோ அண்ட் ஃபோன் சார்ம்ஸ் இருக்கு. லைக் பேசிக்கா வந்து ஹேண்ட்மேட் ஜுவல்லரியை ப்ரொமோட் பண்றதுக்காக நம்ம பண்றோம். ஆக்சுவலா அதை ஸ்டார்ட் பண்ணதுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கும்ல, இந்த மாதிரி என்ன பர்பஸ்? ஆக்சுவலி அதான் பர்பஸ்லாம் இல்ல, நான் தான் சொல்றேன்ல, இந்த மாதிரி லைக் எனக்காக தான் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் லைக் ஐ மீன் சும்மா எக்ஸ்பெரிமெண்டலா பண்ணது, அது ஒரு பிசினஸா டெவலப் ஆயிடுச்சு. ஓ, இது எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஆமா. ஆனா எப்படி போகுது? நல்லா ப்ராஃபிட்டபிளா போதா இல்ல? எங்களோட தினசரி செலவுகளுக்கு கரெக்டா இருக்கு. ஓகே. நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, எவ்வளவு ப்ராஃபிட் வரும்? இன்வெஸ்ட் பண்ணலாம் கம்மி தான், ஏன்னா எக்ஸ்பெரிமெண்டலா பண்ணதுனால நாங்க ஒரு 2K தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ப்ராஃபிட்னு சொல்ல போனா இட் டிபெண்ட்ஸ், ஏன்னா ஒரு வாரம் நல்லா போகும், ஒரு வாரம் நல்லா போகாது. ஸோ அந்த மாதிரி மாறி மாறி போவோம். ஓகே ஓகே. ஒரு வாரம் நாங்க பிஸியா இருப்போம், கடை இருக்காது. இந்த ஷாப் போட்டதுல வந்து வீட்டுல பேக்கெட் பண்ணி அதெல்லாம் வாங்குறது கிடையாது? அதுக்கு முன்னாடில இருந்தே 11th இருந்தே நாங்க 2 பேரும் வாங்குறது கிடையாது. ஓகே. எல்லாமே உங்களோட எக்ஸ்பென்ஸ்க்கு உங்களுக்கு நீங்களே சமாளிக்கிறீங்க. ஓ, நைஸ் நைஸ். ஸ்கூல் ஃபீஸ் தவிர அந்த மாதிரி ஹெவி ஃபண்ட்ஸ் தவிர நம்மளே எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். ஓகே ஓகே. காலேஜ் ஃபீஸ்லாம் நீங்களே பே பண்ணிடுவீங்களா? இல்ல இல்ல, அவ்வளோ ஹெவியா பண்ணலாம். பட் ஆனா சின்ன சின்ன செலவுகள் அதெல்லாம் நீங்களே எல்லாருமே ஒரு காலேஜ், நீங்க வந்து காலேஜ் படிச்சுருப்பீங்க, உங்க காலேஜ்ல உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா ஜாலியா ஒரு வீக்கெண்ட் ஆச்சுன்னா ஜாலியா விளையாண்டோம், அங்கே வெளியே போனோமா, அப்படியே ஃபீலோட சுத்தணுமா அப்படின்னு ஜாலியா இருப்பாங்க. ஆனா அந்த டைம்ல நீங்க வந்து இந்த மாதிரி கடையில நின்று எவ்வளவு நேரம் நிப்பீங்க? ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நிப்பீங்க? லைக் ஒரு 5 போல வரும்னு வச்சுக்கோங்கல்ல. 5ல இருந்து till the
லாஸ்ட் சேல் எப்போ நம்மளுக்கு தெரியாது. அந்த லாஸ்ட் சேல் வரைக்கும் நம்மளுக்கு எல்லாம் ஆகும். சம்டைம் இட்ஸ் 9:30, சம்டைம் இட்ஸ் 12:30. அந்த மாதிரி இந்த டைம்குள்ள 12 வரைக்கும் மோஸ்டா பீச்ல இருக்க வச்சுக்கோங்க. 12 வரை இருப்பீங்க மோஸ்டா லைக் ஒரு நல்ல குட் சேல் டே அன்னைக்கு. மீதி நாள்ல ஒரு 11. ஒரு ஆவரேஜா உங்களுக்கு எவ்வளவு சேல் பண்ணுவீங்க? ஆவரேஜா ஒரு நாளைக்கு ப்ராஃபிட்டா எவ்வளவு பாப்பீங்க? ஆக்சுவலி இதுல ப்ராஃபிட்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாங்க வந்து ஒரு பீட்கோ இவ்வளவு விலை அப்படிலாம் இல்லைல்ல. ஸோ லைக் எல்லாமே மிக்ஸ் டுகெதர் தான். இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்று இருக்காது. ஆனா ப்ராஃபிட் ஒரு 50-50 வேணா பிரிக்கலாம்னு வச்சுக்கோங்க. 50% இன்வெஸ்ட்மெண்ட்னா 50% ப்ராஃபிட். நான் இன்னைக்கு ஒரு 10K போறேன்னா என்னால ஒரு 2 வீக்ஸ்ல எடுக்க முடியுதுன்னா இன்னும் ஒரு வாரம் கழிச்சு தான் நான் அடுத்த ஒரு 10K போடுவேன். இப்போ அந்த மாதிரி. ஓகே, இதுல ப்ராஃபிட்னு ஆனா பாப்பீங்க. இப்போ ஒரு மந்த்லினா எவ்வளவு ப்ராஃபிட் பாப்பீங்க? அப்படி நான் என்னைக்குமே என்னன்னே கிடையாது. நாங்க வந்து வரத லைக் எப்படி சொல்ல, செலவு மட்டும் தான் பண்ணுவோம், வேற ஒண்ணுமே பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் ஒரு பார்ட் ஆஃப் ஒரு பெர்சன்டேஜ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்க்கு ஒதுக்கி வைப்போம். அது ஒரு 10,000 வந்தோடனே இன்வெஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஒரு ஆவரேஜா உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வருது ஒரு மந்த்லியா கேட்க? ஒரு மந்த்லி நாங்க எவ்வளவு செலவு பண்றோம்ன்றதான் எங்க ப்ராஃபிட். எவ்வளவு செலவு பண்ணுவோம் ஒரு நாளைக்கு 2 பேருக்கும் 300 ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 300 into 3 போட, ஆமா 9,000. 2 பேருக்கு வருது 18,000 அப்போ வரப்போ. ஓகே, ஸ்ப்ளிட் பண்ணி நீங்க வந்து ஸ்ப்ளிட்லாம் பண்ணதே கிடையாது. ஒரே பேங்க் அக்கௌண்ட் 2 யூசர்ஸ் அவ்வளவுதான். ஓகே ஓகே, நான் வந்து இங்க இவ்வளவு செலவாச்சு, நான் அங்க அவ்வளவு செலவாச்சு, அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே. அவ்வளோ யாராச்சும் டிமோட்டிவேட் பண்ணிருக்காங்களா ப்ரோ? அப்படிலாம் யாரும் பண்ணது இல்லை. பட் லைக் கடைக்கு வரும்போது கஸ்டமர்ஸ்லாம் வந்து இப்போ வந்து சாம் தான் வந்து பிஸ்னஸ். சாம் இருந்தாதான் எல்லாமே நடக்குமே. ஸோ சாம் இருக்கும்போது இப்போ நம்ம வந்து ஒரு சாம் விற்கிற கடை ஆயிரும். ஆனா நம்ம வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யறோம், ஒரு ஹேண்ட்மேட் ஜுவல்லரி ஆர்டிஸ்டா இருக்கும், அது தெரியாது. நம்ம ஒரு ரீசெல்லரா இருக்கணும்ன்றது வந்து எனக்கு முதல்ல இருந்தே ஒரு ஆசை இல்லை. ஏன்னா லைக் இப்போ நம்மளோட ஆர்ட்டோ இல்லை நம்மளோட ஒரு ஒர்க்கோ அது உள்ள இருக்கிறது தான் எனக்கு வந்து பிடிக்கும். பட் சாம் விற்கிற கடை சாம் தே செல் சாம்னும் போது ஒரு மாதிரி ரொம்ப ஆஃப் ஆகும். ஸோ லைக் we are basically handmade jewelry artists. We curate jewelries and not only jewelries. நீங்க ஏதாவது ஒரு இன்ஸ்போ காமிச்சு அதை எங்களால பண்ண முடியும், எங்க ரா வச்சு பண்ண முடியும்னா we can do it. கஸ்டமைஸா பண்ணுவீங்க? Yes, make your own thing. ஆனா நம்ம வந்து ஒரு ரீசெல்லரா வந்து அவங்க சும்மா அப்படியே வாக் இன் பண்ணி போகும்போது அப்படியே ரீசெல்லரா மாத்திடுறாங்க. அதுதான் லைக் ஒரு மாதிரி கடுப்பா அது ஆஃப் ஆகும். வேற ஒன்றும் இல்லை. இங்க வந்து 1 வருஷமா 1.5 வருஷமா கடை போட்டிருக்கீங்க. ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அந்த மாதிரி ஏதாவது கிரியேட் இருக்கா? வரும் ப்ரோ, நிறைய. நம்ம இப்போ ஒரு கடையா வச்சு பண்ணல. ஸோ லைக் நம்ம இவ்வளவு நாள் ஒரு ஆப்போசிட்ல இருந்தோம். அங்க இருக்கும்போது ஒரு பிரச்சனையும் இருக்கும். ஒரு மாசம் கஷ்டப்பட்டு அவரு இப்ப எங்க பெர்மிஷனே இல்லை யாருக்குமே கடை போடுறதுக்கு. ஸோ லைக் நான் வந்து அவர் வாக்கிங் போகும்போதெல்லாம் 6 மணிக்கு வந்து சார் வணக்கம் சார் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ்லாம் சொல்லி அப்படி சொல்லி தான் போட விட்டாங்க. ஆக்சுவலி பெர்மிஷன் ஒன்று தரல, நீங்க போட்டுக்கோங்க, என் சைட்ல இருந்து ஒரு பிரச்சனையும் பண்ணலன்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் நம்ம ஒரு வீடு வாசல்ல போட்டோம். அந்த வீடு இவ்வளவு நாள் பூட்டி இருந்துச்சு. இப்போ அதுல ஒரு பிரச்சனை வந்து அங்க இருந்து பார்க்கிங் வந்தாலே கொஞ்சம் பிரச்சனை அப்படி இருக்கு. வேற பிரச்சனை இருக்கு. ஆமா, பிரச்சனை இருக்கு. அது வெளியே யாருக்கும் தெரியாது, அவ்வளவுதான். ஓகே, இங்க போற எல்லா ஷாப்புக்குமே பிரச்சனை இருக்கு. ஓகே, ஆனா வந்து யாரும் வெளியே காட்டாம அதையும் தாண்டி அவங்க பிசினஸ் பண்றாங்க. அதாவது வெளியே காட்டாம இல்ல, ஒரு 2 நாள் வந்துட்டு போயிடாம திரும்ப கண்டினியூஸா வரவங்க தான். எஸ், யாரு கன்சிஸ்டன்டா இருக்காங்களோ அவங்க தான் நினைச்சிருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி புதுசா ஆரம்பிக்கவங்களா நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? யாரும் நம்ம ஏதோ சொல்றதுக்கு டிமோட்டிவேட்லாம் பண்ண முடியாது. வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா கிவ் அப் பண்ணிட்டீங்கன்னா கிவ் அப் தான், அவ்வளவுதான். ஓகே, நீங்க கிவ் அப்பே பண்ணாம இருக்கிறதுனால தான் நான் இன்னைக்கு இங்க இருக்கேன். ஐ மீன் இங்க இருக்கேன், இந்த இடத்துல இருக்கேன். இல்லாட்டி நான் அன்னைக்கே வந்து என் வீட்டுக்கு போயிட்டு நேரம் படிச்சுட்டு தான் இருந்திருப்பேன். சண்டே அன்னைக்கு புக் வச்சு உட்காந்துருக்கேன், அவ்வளவுதான். ஓகே, ஆனா ரெண்டுத்தையும் நீங்க மேனேஜ் பண்றீங்க. ஆமா, அரியர்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கு. அட்டெண்டன்ஸ் எல்லாமே பக்கவா இருக்கு. இது சும்மா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே தானே, டிஸ்டர்ப்லாம் அவ்வளோ. டெய்லி ஆக்டிவிட்டிஸ் என்ன இந்த கடை ஷாப்புக்கு வந்துச்சுன்னா? இந்த ஷாப்ல ஒரு இதுக்கு வந்துருச்சுனாவா ப்ரோ? ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேனா லைக் என்னோட இவ்வளவு எதுவுமே இங்க வந்து சும்மா கடை போடுறோம்னு நினைப்பாங்க. ஆனா எந்திரிக்கணும், பேட்டரி சார்ஜ் பண்ணணும், இது நடுவில் டைம் இருந்தால் ஜிம் போகணும், பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ண மாதிரி இருக்கும். இது மோரோவர் எல்லாமே ஹேண்ட்மேட் ஜுவல்லரி. என்னால் வீக் டேஸ்ல செய்ய முடியாது. ஸோ வீக்கெண்ட் நான் மார்னிங் செய்கிற மாதிரி இருக்கும், ஈவினிங் இருக்கும். அப்படி மோஸ்ட்டாக வந்து ஃப்ரைடே செய்கிறது ஃப்ரைடே காலி ஆயிரும், சாட்டர்டே செய்கிறது சாட்டர்டே காலி ஆயிரும், சண்டே செய்கிறது சண்டே காலி ஆயிரும். ஸோ அதனால் அடுத்த ஃப்ரைடேக்கு நான் திருப்பி மண்டேலேருந்து
தேர்ஸ்டே வரைக்கும் உட்கார முடியாது. ஸோ ஃப்ரைடேயே உட்காரணும். அந்த மாதிரி இருக்கு. ஸோ லைக் மோஸ்டா செய்யறது விற்கிறது இது நடுவில் சாப்பிட்றதெல்லாம் தான் கொஞ்சம் அடி வாங்கும். சாப்பிட்றது அடி வாங்கும், தூங்குறது அடி வாங்கும். ஓகே, எவ்வளவு நேரம் நிப்பீங்க ஒரு ஷாப்ல? எவ்வளவு நேரம் நிப்பீங்க? ஹோல் ஈவினிங் ப்ரோ. ஹோல் ஈவினிங் டில் 12 வரைக்கும் நிற்போம். அதுக்கப்புறம் மோஸ்டா சாப்பிட எங்கேயாவது போகணும். சாப்பிட்ற அந்த டைம்ல சாப்பாடு கடையை தேடி சாப்பிட்றது ஒரு நல்ல ருசியான சாப்பிட்றதுக்கே 2 மணி ஆயிரும். வீட்டுக்கு போக 3 மணி. அவ்வளோதான், 3:30 தூங்குவோம். திருப்பி அடுத்த நாள் டக்குன்னு எந்திரிக்கணும், செய்யணும். அவ்வளோதான், திருப்பி இதான் ரொட்டீனே. ஃப்ரைடே சண்டே எல்லாரும் நார்மலா சாட்டர்டே சண்டேனா ஜாலியா இருப்பாங்க. ஆனா நீங்க வந்து இந்த மாதிரி ஷாப்ல கொஞ்சம் கஷ்டம் இல்ல. ஆக்சுவலி ஆஃப்லாம் வந்து சாப்பிடாம இருக்கிறது மட்டும் தான் வரும். ஆனா நைட் அதுக்கு மேல நல்லா சாப்பிடுவேன். ஆனா ஒரு மீல் பத்தாது இல்ல. கடைசியா இந்த மாதிரி உங்களை மாதிரி ஷாப் போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? யோசிச்சுட்டு பிளான் பண்ணிட்டே இருக்காம ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இறங்கிடணும். ஆமா, பிளான் பண்ணிட்டே இருக்காம இறங்கிடுங்க. இறங்கிட்டாலே கேவலமா இருக்கணும் உங்களுக்கே தோணும். நல்லா ஆக்குவோம், பெட்டர் ஆவீங்க. பெட்டர் ஆனவனே இன்னும் பெட்டர் ஆகணும்னு தோணும். அவ்வளவுதான். நைஸ். சூப்பர். Thank you.